रुको जरा सबर करो. தமிழக மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் பதவி பறிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. சாம்பார் ஆப் எனக்கு எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஐபிஎல் மேட்ச்க்கு நாங்க ஃபேமிலியா தான் எல்லாருமே போயிருந்தோம். அவங்க வைஃப், என் ஹஸ்பண்ட், நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, கிருத்திகா ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து தான் போயிருந்தோம். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். யாரோ ஒரு பொம்பளை புருஷனுக்கு தெரியாம இன்னொருத்த கூட இங்க படம் பார்க்க வந்திருக்கேன். ஓ புருஷக்கார அருவாளோட கேட்ல நிக்கிறான். அவர்தான் என் புருஷன். அப்ப இவரு அவளோட புருஷன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏய் ஆண்டி நாயே, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு புருஷனோட தேட மாட்டானா? இங்க வந்து இவனோட ஆடிக்கிட்டு இருக்க பாண்ணி. எனவே முதலாவது குழந்தைய கூட்டி போனாங்க ஆதாரம் வெளியிடவே இல்லை. ஏயா கத்துற? நாயை விட நீ கத்துற என்ன கோர்த்து விட்டு போயிட போல. அங்க மருந்து தான் கொடுத்தோம் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? நீ ஐபிஎல் பார்க்கும் போது கிரவுண்ட்ல உட்காந்து மாத்திரை தான் அஸ்கல. அட ஆமாண்ணே, டோலோ 650 அப்படின்றதுக்கான ஆதாரமும் அவர் வெளியிடல. தெரிஞ்ச சொல்ல மாட்டானா? குழந்தைகளை வச்சு ஓட்டு கேட்டோம், குழந்தைகளை வச்சு தன்னை பாதுகாத்துக்க முயற்சி பண்ற ஒரே அரசியல் கட்சி உலகத்திலேயே இந்த கும்பல் தான். எது? தமிழக வெற்றி கழகம் தான். ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போறா. குழந்தைங்களால பேச முடியாதுங்கிற தைரியத்துல குழந்தைங்க மேல நிறைய பேர் பலி போடுறாங்க. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல தமிழ்நாட்டு மினிஸ்டர் தன் குழந்தைக்கு மாத்திரை இடிச்சு கொடுத்தேன்னு சொன்னாரு. இது வரைக்கும் எங்க யாருக்குமே மாத்திரை இடிச்சு கொடுத்து நான் பார்த்தது இல்ல. எல்லா மருந்துமே எல்லா வயசுக்கும் கிடைக்குது. இது வந்து என் 1 வயசு தம்பிக்கு, இது வந்து என் 3 வயசு தங்கச்சிக்கு, இது வந்து என் 5 வயசு தங்கச்சிக்கு, இது வந்து எனக்கு எல்லா வந்தோ எல்லா எம்ஜிலையும் கிடைக்குது. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டா. ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? இது வந்து மாத்திரை வாங்குறதுக்காக அவர் ஒருவேளை தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட கேங்ஸ்டர் மாதிரி போயிருப்பார் போல. பாடுறா பாட்ட ஒரு கண்ணு வாரானே, திருத்திட போறானே. புரட்சி தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா. பீச்சில் ஏதோ ஒண்ணு குடிச்சிட்டு நடந்து வராருல, ஏய் அது நீங்க டின்பேர்னு நினைப்பீங்க. அதுதான் இல்ல, அதுதான் தப்பு. அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, டானிக்கு எப்படி குடிக்கிறதுன்னு அந்த குழந்தைக்கு தெரியாதனால எப்படி குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வாயில எடுத்து வச்சு இப்படிதான் குடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் டெமோ காட்டுற வீடியோ. அது என்ன சோமபானமா நாட்டு சரக்கா? அது சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் குடிக்கிற உற்சாக பானம் தான். ஓ, உற்சாக பானம். எஸ். எப்படி நமக்கு தெரியாத ஒரு சிகிச்சையை தமிழ்நாட்டுல உள்ள ஒரு அமைச்சர் பொடி செய்து, அதுவும் பொதுவெளி அரங்குல பொடி செய்து, செல்போனை வச்சு பொடி செய்து, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க செய்யற தப்பு. ஒரு பக்கத்துல முதலமைச்சர் அவர்கள் போதை விழிப்புணர்வு ஓட்டத்தை ஓடுகிறார், ஆனால் இவர்கள் ஆட்டத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மன்னர் எவ்வழியா வழிதானே குடிகள். மானம் கெட்ட போல. அவர் பதவி விலகினாலும் சரி, விலக மாட்டனாலும் சரி, அவருக்கு கண்டிப்பா மருத்துவ பரிசோதனை பண்ணியே ஆகும். அந்த இடத்துலயுமே கில்லி சார் ரொம்ப தயக்கம் காட்டுறாரு. ஏன் தயக்கம் காட்டணும்? ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. சரத்து ஏரியாவில தான் நான் இருக்கேன். நல்லா இருக்கு. அவர் மேலதான் ஒரு குற்றச்சாட்டு வந்து. அதான் நல்ல பையன் தான். அந்த இதுவே கிடையாது, ஃபுல்லா கஞ்சா தான். இல்ல அவரு அந்த மாதிரி நல்ல பையன் மேடம். சும்மா சொல்லக்கூடாது, கெஞ்ச அடிப்பான் அவ்வளவுதான். சொல்லக்கூடாது, கெஞ்ச அடிப்பான் அவ்வளவுதான். யோ சரத்து, அது வெறும் பான்ஸ் பவுடர் தான். என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கெத்து காட்டுறதுக்காக தெரியாம பண்ணிட்டேன், அறியாத வயசு மன்னிச்சிருங்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இது ஏன் நம்ம மண்டைக்கு உரைக்காம போச்சு? அதை விட்டுட்டு நீ விட்டியே பாரு ஒரு கதை. அதை பார்த்துட்டு அவன் மாத்திரை எப்படி ஏடிஎம் கார்டை வச்சு பொடி பண்றதுன்னு சுத்திட்டு இருக்காங்க. நான் எங்கப்பா கொடுத்தேன், அவங்களாவே எடுத்துக்கிட்டாங்க. யோ, என்னைய ஆபீஸ்ல பண்ணிட்டு இருக்க? தலைவலிக்குதுன்னு மாத்திரையை தூள் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி டைகாஸ்ட் டாய்ஸ்லாம் நம்மகிட்ட நிறையவே அவைலபிள்ஸ் இருக்கு. ரோட் ரோலர்னு மட்டும் இல்லாம ஜேசிப், லாரி, ட்ரக்னு ஊருப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்குள்ளேயே அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்ட நம்ம.
விஜயுடைய ஒட்டுமொத்த அமைச்சரவையை நம்ம ஏன் விமர்சனம் பண்றோம்னு எல்லாரும் கேட்கும்போது நான் சொல்ற விஷயம் தான், தகுதி தரமே இல்லாம நீ பலர் அமைச்சராகிறீங்க. நான் அவங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன், ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். தமிழ்நாடு மனிதவளத்துறை அமைச்சர் சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்துவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களும் மறந்துட்டியா? சட்ட வல்லுநர்களுடன் சட்ட வல்லுநர் பிள்ளைகவே இல்ல நில்லுனலு வகுப்பில் சினிமா பாடுனலு கவர்ச்சி பாட்டுக்கு ஆடுனலு. இது வரைக்கும் நாட்டை பத்தியும் அக்கறைப்படாத, சமூகத்தை பத்தியும் அக்கறைப்படாத, சினிமா மட்டுமே உலகம் வாழ்ந்த ஒரு கும்பலை திடீர்னு கூட நீ அமைச்சராக என்ன ஆகும்? அவ்வளவுதான். இங்கிட்டு ஆதவர்ஜுனா தனக்கேவே விசுவாசி. அதுல மிக முக்கியமான ஆள் இந்த கீர்த்தனா, அமைச்சர் கீர்த்தனா இல்லையா, அவங்களாம் விஜய் ரசிகர்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி நல்ல பழக்கம் யாரோட? ஆதவோட. உங்க அக்காவுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் 10 வருஷமா ஒரு லிங்க். இவ அடிக்கடி அங்க போயிட்டு வருவா. 10 வருஷம் லிங்க், அடிக்கடி எங்க அக்கா போயிட்டு வருவாளா? இந்த கில்லி சரத்து வீடியோவை எடுத்து ஏன் வெளியே விட்டது? ஒருவேளை ஐயா சாமியா இருக்குமோ? அவனேதான். லாட்டரி மருமகன் ஆதவ். அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன குலவண்ண பார்த்த? ஏன்னா நாங்க கீர்த்தனா அவரை பத்தி ஒரு முக்கியமான வீடியோ போட்டு இருக்கும்போது இன்னொரு போட்டோ ரிலீஸ் ஆகுது. யார் அப்படின்னா புஷி ஆனந்தோட ஆதரவோட இருக்கக்கூடிய இந்த ஜெகதீஸ்வரி, அமைச்சர் ஜெகதீஸ்வரி, அவங்க ஒரு ரவுடியோட இருக்கிற ஒரு போட்டோ ஒன்று இருக்குது. அந்த போட்டோ அனுப்புறாங்க. அப்ப இது அனுப்புறவன் யாரு? ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்துட்டு எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. எனவே இங்க நடக்கிறது புஷி ஆனந்த், அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா, இந்த 2 பேர் கடையில எதிர்காலத்துல கட்சி தன் கட்டுப்பாட்டை யார் வச்சிருக்காரு? வெளி பேச்சு, கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டு. அந்த போட்டியில தான் இந்த வீடியோ, ஆடியோ, போட்டோ எல்லாம் வெளியே வருது. கதை இப்படி போகுதா? அதுல ஆதவர்ஜுனாவுடைய கை ஓங்கி இருக்கு. எனவே புஷி ஆனந்தோடைய ஆதரவாளர்களுடைய வீடியோ, ஆடியோ இதெல்லாம் அடுத்தடுத்து வெளியா இருக்கிற வாய்ப்பு உண்டு. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டாசாலையில பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. இது நாடா இல்ல காடா? இங்க என்ன கவர்மெண்ட்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? மக்கள் நம்பி உங்களை ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்களுக்கு நல்ல ஆப்பா திருப்பி கொடுத்துருக்கீங்க. நான் அப்பவே பச்சு சொல்றேன், இந்த சில்லற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதையான்னு. காலையில சிவகாசியில வெடி விபத்து நடந்திருக்கு. சாயந்தரம் அந்த அம்மா கேவலமா செல்ஃபி எடுத்து போட்டு விளையாடிட்டு இருக்கு. இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. 3 வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொன்னா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுது. மனசாட்சின்னு உங்களுக்கு ஒண்ணு இருக்கா இல்லையா? மனுஷனுங்களா இல்ல நீங்க மிருகமா? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. எத்தனை உயிர் பழி போயிருக்குன்னு தெரியல. செல்ஃபி எடுத்து விளையாடிட்டு இருக்கிறது என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? இதுதான் நீங்க மக்களுக்கு செய்யக்கூடிய மாற்றமா? இந்த மக்களுக்கு நல்ல விபூதி அடிக்கிறீங்கல்ல, இதுதான் நீங்க மக்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனா? நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரனை நம்பாதே வில்லங்கம் புடிச்சவன். கேட்டியா நீ? முதல்ல ஆட்சிக்கு வந்துட்டீங்கடா நீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இன்னும் திமுக நொட்ட சொல்லிட்டே இருந்தா நீங்க எப்பதான் ஆட்சி பண்ணுவீங்க? How do I tell you? இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைஞ்சு 40 நாள் ஆகுது. எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நல்லது செய்வார் அவரு? இப்பவே செஞ்சுட்டு தானே இருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு? அப்படி சொல்றா அந்த கேர்ள்ஸ் பரடா. அது பேர் என்ன? சிங்கப்பெண் சிறப்பு. சிங்கப்பெண் சிறப்பு படை விளங்கும்டா. நாரப்பயல சிங்கப்பெண் சிறப்பு படை உருவாக்கி இருக்காங்க. ஆனா அங்க உள்ள சிங்கப்பெண்ணுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து பாலியல் தொல்லை கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம செய்தி எல்லாம் பாக்குறோம். அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்றாங்க. நீங்க பாதுகாப்பு கொடுக்குற அந்த சிங்கப்பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி வரும்? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எட்டி போ, இதோ பைத்தியக்கார உள்ள வந்து கடிச்சு வச்சிருவோம் போட்டு இருக்கு. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன், எங்கெல்லாம் நிக்காம போயிட்டு இருந்ததோ அங்க எல்லாம் நிக்கும் பஸ். அதுக்குண்டான ஆர்டர் கொடுத்தாரு.
அங்க பாரா நாயே. திருச்செந்தூர்ல மணி 9 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம். தூத்துக்குடி பஸ் ஒரு பஸ்ஸுமே நிக்க மாட்டேங்குது. ஒரு நாள் தான் அமைச்சர் நிப்பாட்டின அன்னைக்கு மட்டும் தான் பஸ் நின்றுருக்கு. ஒரு பஸ்ஸுமே நிக்க மாட்டேங்குது. கேட்டா மதுரைக்கு போறவங்க மட்டும் தான் ஏறணும், தூத்துக்குடி போறவங்க மட்டும் தான் ஏறணும்னு சொல்றாங்க. ஓடக்கரை ஏற விட மாட்டாங்க. திருட்டு மொழி குறுந்தாரி வச்சிருப்பான். யாராவது பாத்தீங்களா? முதல்ல பொண்டாட்டினா என்னங்கறத தெரிஞ்சுக்க. நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அம்மா அழுவுறதுலயும், அம்மாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாம அழுவுறதுலயும் ஆச்சரியம் இல்லடா. ஏன்னா ஒரே ரத்தம், அந்த உணர்வு இருக்கு. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து பாதியிலே நம்ம குடும்பத்துக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம கால் மாட்டுல உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுகுறாள, அவதாண்டா பொண்டாட்டி. இப்ப எங்களுக்கு அவ்வளவு நாலேஜ் வந்திருக்கு எங்களுக்கு அரசியலை பத்தி. கர்நாடகா மேகதூதலான்றாங்க, அதெல்லாம் என்னன்னே தெரியாது. மர்க்கா சொல்லு. கர்நாடகா மேகதூதலான்றாங்க, அதெல்லாம் என்னன்னே தெரியாது. மர்க்கா சொல்லு. கர்நாடகா மேகதூதலான்ற ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.